ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நாராயணிய தினம். ஸ்ரீமன் நாராயணியத்தை நிறைவு செய்த நாளான கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் நாராயணிய தினமாக கொண்டாடப்படுகிறது. கலியுகத்தில் ஜென்மம் கடைத்தேற பக்தி மார்க்கம் ஒன்றே வழி. நாராயணியத்தில் பக்தியே பிரதானம். ஆகையால் இதை படிக்கும் போது பகவத் தியானமே சிறந்த வழி, பகவானே சிறந்த புகலிடம் என்றும் தெரிய வருகிறது. நாராயணியம் படிப்பதாலும் பாராயணம் செய்வதாலும் சிரவணம் செய்வதாலும் ஐஸ்வர்யம் கூடும், கொடிய ரோகம் நிவர்த்தி அடையும், கிரக பீடை நீங்கும், காலசர்ப்ப தோஷ நிவர்த்தி, வாதரோக நிவர்த்தி, உத்தியோக உயர்வு, சந்தான பாக்கியம், ஆயுள் விருத்தி, ஆரோக்கியம் முதலிய அனைத்துமே கிடைக்கும். தினமும் நாராயணியம் ஒரு ஸ்லோகமாவது பாராயணம் செய்தால் நமது பிரச்சனைகள், இன்னல்கள், மன அழுத்தம் குறைந்து நிம்மதியையும் நீண்ட ஆயுளையும் உடல் நலத்தையும் தரும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. மகா பெரிவா தன்னை நாடி வரும் பக்தர்களிடம் ஸ்ரீமன் நாராயணியத்தை பாராயணம் செய்யும்படி அடிக்கடி சொல்லுவாளாம். ஆகையால் நாம் இந்த பட்டத்திரி நாராயணியம் நிறைவு செய்த இந்த தினத்தில் நாராயணியம் உருவான கதையும் நாராயணத்திலிருந்து சில தசகங்களும் பாராயணம் செய்து அனைத்து விதமான ரோகங்களும் நிவர்த்தியாக குருவாயூரப்பனின் அருளை வேண்டுவோம். பதிவுக்குள்ள போகலாம். 1560ஆம் ஆண்டு கேரளால மேல்புத்தூர் எனும் மேப்பத்தூர் என்ற ஊர்ல பிறந்தவர் நாராயண பட்டத்திரி. அவரால் இயற்றப்பட்ட ஸ்லோகங்கள் தான் இந்த ஸ்ரீமன் நாராயணியம். அற்புதமான அழகான காவியம். பட்டத்திரி தனது தந்தையிடத்திலும் அச்சுத பிக்ஷாரடின்ற குருவிடத்திலும் கல்வியையும் தர்க்கம், மீமாம்சை, வியாக்கரணம் போன்ற சம்ஸ்கிருத இலக்கணத்தையும் சாஸ்திரங்களையும் கற்றறிந்தார். குரு அச்சுத பிக்ஷாரடிக்கு வாத ரோகம் இருந்தது. அவரால் தன்னுடைய கை கால்களை கூட நகர்த்த முடியாதாம். அப்படிப்பட்ட நிலையில் அவர் தன்னோட சீடர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். அப்போலாம் குருகுலம் போன்றது தானே. குருகுலம்னா சீடர்கள் குருவுடனேயே தங்கி அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் சுஷ்மிசைகள்லாம் செய்து கல்வியுடன் சத் விஷயம் நற்குணங்களை எல்லாம் போதிக்க பெறுவார்கள். அப்படி இருக்க இங்கும் குருவை தினமும் சீடர்கள் குளிக்க வைத்து அவரை கொண்டு வந்து உட்கார வைப்பார்களாம். அந்த நிலையிலேயே அவர் தனது சீடர்களுக்கு பாடம் நடத்துவார். ஒரு நாள் பட்டத்திரியின் குருவான அச்சுத பிக்ஷாரடி அவரை அழைத்து, இன்றோட உன்னுடைய குருகுல வாசம் முடிகிறது. உனக்கு சம்ஸ்கிருதத்துல அனைத்தும் கற்றுக் கொடுத்தாச்சு. இனி நீ உன்னுடைய இல்லத்துக்கு சென்று திருமணம் செய்து கொண்டு நல்லபடியா கடவுள் துணையோடு கற்றறிந்ததை வைத்துக் கொண்டு வாழ்வாயாக சொல்லி சொல்றார். பட்டத்திரி அவர் காலில் விழுந்து வணங்கி, உங்களுக்கு நான் குரு தட்சிணையாக ஏதானும் தரணும் சொல்றார். அப்பொழுது அச்சுத பிக்ஷாரடி என்ன சொல்றாருன்னா, எனக்கு எந்த குரு தட்சிணையும் வேண்டாம். குருவுக்கு யாரும் தட்சிணையே கொடுக்க முடியாது. ஒரு குருவுக்கு அவர் சீடன் கொடுக்கக்கூடிய சிறந்த தட்சிணை அவன் கற்ற பாடத்தை மற்றவருக்கு குற்றம் இல்லாமல் கற்றுக் கொடுப்பதுதான். அப்படியும் நீ குரு தட்சிணை கொடுக்கணும்னு நினைத்தால் நீ கற்ற சம்ஸ்கிருதத்தை தட்சிணை வாங்காம எல்லோருக்கும் கற்றுக்கொடு. அதுதான் எனக்கு கொடுக்கக்கூடிய குரு தட்சிணை. அதுவே எனக்கு போதும்னு சொல்றார். பட்டத்திரி குருவிட்ட, குருவே நீங்கள் சொன்னது போலயே நான் செய்யறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஏதாவது குரு தட்சிணை தரணும்னு விருப்பப்படுறேன்னு சொல்றார். அதை கேட்ட குரு, உன்னால எனக்கு என்ன தர முடியும்னு சொல்லு. அதை நான் வாங்கி கொள்ள முடியுமா முடியாதான்னு சொல்றேன்னு சொல்றார். குருவே, உங்களுடைய வாத நோயை எனக்கு நீங்க ஆவாகனம் செய்து கொடுத்துருங்கோ. வாதரோக நிவர்த்தின்ற குரு தட்சிணையை நான் உங்களுக்கு தர விருப்பப்படுறேன்னு சொல்றார். அதை கேட்ட குரு சிரிக்கிறார். ஒரு குருவானவன் தன்னுடைய சிஷ்யனுக்கு ஆத்ம ஞானத்தையும் கல்வி கேள்விகளையும் சாஸ்திரங்களையும் சகல வித்யைகளையும் கடவுள் பக்தியை புராணங்களையே போதிக்க வேண்டுமே தவிர நீ கேட்டாயின்றதுக்காக நான் என்னுடைய நோயை தரக்கூடாது. குருவானவர் தன்னுடைய சீடனை சொந்த மகனாக புத்திரனாக பாவிக்க வேண்டும். எந்த தந்தையாவது தன்னுடைய குழந்தைக்கு வியாதியை தருவாரா? நீயே சொல்லு. என்னுடைய கர்ம பலனால் வந்த இந்த நோய் என்னுடனே இதை வாங்கி கொண்டு நீ அவஸ்தைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அது மட்டுமல்ல, நான் உனக்கு என் நோயை கொடுத்தா இந்த உலகம் என்ன திட்டாதா? எனக்கு உள்ள நல்ல பெயர் அனைத்தும் கெட்டு விடாதா? அதனால நீ இங்க இருந்து புறப்படுன்னு சொல்லி சொல்றார். ஆனா பட்டத்திரி கேட்கிறதா இல்ல. அதெல்லாம் இல்ல, நீங்க கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி வற்புறுத்துறார். அதனால குரு, நீ வியாதியால கஷ்டப்படுறத என்னால பார்த்து கொண்டிருக்க முடியாது. நீ என்னை விட சிறியவன். உன்னுடைய ஆச்சாரிய பக்தியை கண்டு எனக்கு மனம் மகிழ்ச்சியா இருக்கு. உன்னை போல ஒரு சிஷ்யன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இருந்தாலும் இது தர்மம் கிடையாது. அதனால நீ கிளம்புன்னு திரும்பவும் இவரும் வற்புறுத்தி சொல்றார். ஆனா பட்டத்திரியோ, குருவே, எனக்கும் உங்களுக்கும் ஒரு சில வித்தியாசம் இருக்கு. நான் உங்களை விட வயசுல சிறியவன். அதனால இந்த ரோகத்தை தாங்கக்கூடிய சக்தி உங்களை விட எனக்கு அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்கள் இந்த வியாதிய எனக்கு கொடுத்தா கூட நான் இதனால கஷ்டப்பட மாட்டேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சார சீலரா ஆச்சார சிரேஷ்டரா இருக்கேள். நீங்கள் வைத்தியத்தை போறதில்ல. இதுக்கு எந்த
மருந்தோ மாத்திரையோ எடுத்துக்கிறது இல்ல. ஆனா நான் அப்படி இல்ல. ஒரு சிறந்த வைத்தியர்கிட்ட போய் காமிச்சு என்னுடைய நோயை குணப்படுத்திப்பேன். அதனால உங்களோட இந்த நோய் என்கிட்ட வெகு நாள் இருக்காது. நான் இன்னும் ஒரு வாரத்துல நல்லா குணமாக்கி உங்களை நமஸ்கரிப்பேன். அதுக்கு நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொல்றார். பட்டத்திரியோட இந்த பிடிவாதமான வார்த்தைகளை கேட்ட அச்சுத விக்ஷாரடியும் தன்னுடைய கண்களை மூடிண்டு சிந்தனை பண்றார். அப்போ தன்னுடைய ஆத்ம பலத்தினால வருங்காலத்தை நினைத்து பார்க்கிறார். அவருடைய சிருஷ்டியில சூக்ஷ்மமாக புரியுது என்ன அப்படின்னா, இவையெல்லாம் அந்த இறைவனின் திருவிளையாடலே. இந்த இவனுடைய பிடிவாதத்திற்கு காரணம் கூட அந்த குருவாயூரப்பனே தான் அப்படின்னு அவர் நினைக்கிற போது அவர் மணக்கண் முன் அந்த குட்டி கிருஷ்ணன் வந்தான். தலையில் மயில் பீலி அணிந்து பட்டு பீதாம்பரம் உடுத்தி புல்லாங்குழலோட நின்று புன்முறுவல் புரிந்தான். தான் கண்ட காட்சியை பார்த்தோன்னு அச்சுத பிக்ஷாரடி அப்படியே மெய் சிலிர்த்து போறார். தன்னுடைய பக்தனுக்காக அந்த மாயக்கண்ணன் என்ன லீலை வேண்டுமானாலும் செய்வான்னு நினைக்கிறப்போ அவருக்கு மெய் சிலிர்க்கிறது. அதனால இதை நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. இது தெய்வ சங்கல்பம்ன்றத அவர் புரிஞ்சுக்கிறார். அதனால தன் கையில ஜலத்தை எடுத்து அவருக்கு தன்னுடைய ரோகத்தை தத்தம் செய்து கொடுத்தார். அடுத்த நிமிஷம் குரு எப்படி இருந்தாரோ அப்படி பட்டத்திரியும், பட்டத்திரி எப்படி இருந்தாரோ அப்படி குருவும் ஆகிவிட்டனர். உடனே குரு தன்னுடைய மற்ற சீடர்கள்ட்ட இவனை கொண்டு போய் நீங்க அவ வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாங்கோ. ஏன்னா படிக்க சென்ற பிள்ளை வியாதியோட வந்தா அவளுடைய பெத்தவாளுடைய மனம் எவ்வளவு பாடுபடும் இல்லையா? குரு எவ்வளவு சொல்லியும் கேட்காம குருவை நிர்பந்தப்படுத்தி அவருடைய வியாதிய இவன் தான் வாங்கிட்டான்னு அவள்கிட்ட கொஞ்சம் சொல்லி மன்னிப்பு கேளுங்கோ குரு சொன்னார்னு அவள் என்ன தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட சொல்றா. இவெல்லாம் பட்டத்திரிய ஒரு பல்லக்குல வச்சு தூக்கின்னு போய் அவ ஆத்துல விட்டுடுறா. சிஷ்யர்கள்லாம் வீட்டுக்கு வந்த பட்டத்திரிய பார்த்த குடும்பத்துல உள்ளவாளுக்கெல்லாம் குரு மேல கோபம், பட்டத்திரி மேலே கோபம். இவன் தான் கேட்டான்னா அந்த குரு எப்படி தன்னுடைய ரோகத்தை தன்னுடைய சீடனுக்கு கொடுக்கலாம்? மத்த சீடர்களுக்கு எல்லாம் இல்லாத அக்கறை இவனுக்கு என்ன? படிக்க போன புள்ள இப்படி வியாதியோட வந்துட்டானேன்னு நினைச்சு அவனை அழிச்சுட்டு பிரபல பெரிய வைத்தியர்கள்ட்ட எல்லாம் போறான். ஆனா எங்க போனாலும் அவருடைய நோயின் வலிமை கூடினதை தவிர ஒரு துளியும் குறையல. அவர் சாப்பிட்ட மருந்து மாத்திரை சூர்ணம் எதுக்குமே ஒரு பலனும் இல்ல. மருந்து மாத்திரை சாப்பிட்டா உடம்புல உள்ள வியாதியின் வலி குறையும். ஆனா இவருக்கு நாளுக்கு நாள் வலி கூடியது. கை கால்ல துளி கூட அசைக்கவே முடியல. வைத்தியத்தினால அவர் உடம்புல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. குருட்டேந்து எப்படி அவர் ரோகத்தை வாங்கினாரோ அப்படியே தான் இருந்தது. எல்லா வைத்தியர்கள்ட்டையும் காமிச்சு இனி போகிறதுக்கு கேரளாவுல வைத்தியரே கிடையாது அப்படின்ற நிலைமை வந்தாச்சு. இருந்தாலும் குணமான இப்போ பட்டத்திரி யோசிக்கிறார், நாம் நல்ல சிந்தனையோட தானே நம்ம குருட்டேந்து இந்த வியாதியை வாங்கிட்டோம், ஆனாலும் ஏன் குணமாகல? அதுக்கு ஒரே காரணம் தான், நம்ம குருட்ட கர்வமாக பேசிட்டோம். வியாதி போகாததற்கு உங்களுடைய ஆச்சாரம் தான் காரணம். ஆனா எனக்கு அப்படி இல்ல, வைத்தியர்கிட்ட போனா எனக்கு தீந்துரும், ஒரே வாரத்துல நான் உங்களை நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அது பகவான்கிட்ட கூட கர்வமாக பேசலாம், ஆனா குருட்ட கர்வமாக பேசக்கூடாது. நான் அப்படி பேசி இருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன், இது எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா? அதனாலதான் என்னுடைய வியாதி தீரல அப்படின்னு தன்னுடைய குருவை தவறாக பேசினதுக்காக பட்டத்திரி ரொம்ப வருத்தப்பட்டார். இனிமே நம்ம என்ன செய்யறது, இந்த நோய் எப்படி போக்குறதுன்னு மனசுல சிந்தனை பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் வந்ததுன்னா அடுத்தது ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைப்பாரு இல்லையா? அது போல எந்த ஜோசியர்கிட்ட போலாம், எந்த பரிகாரம் பண்ணலாம்னு இவர் சிந்தனை பண்றார். அந்த ஊர்ல எழுத்தச்சன் அப்படின்னு ஒரு பிரபல ஜோசியர் இருந்தார். அவர் யார் வீட்டுக்கும் போய் ஜோதிடம் எல்லாம் பார்க்க மாட்டார். அவர் வீட்டுக்கு நாம போனா மட்டும் ஜோதிடம் பார்ப்பார். அவர் அஷ்ட மங்கள பிரஸ்னம்ன்ற 8 விதமான மங்கள பொருட்களை எல்லாம் வைத்துக்கொண்டு சோழி உருட்டி அவர்கள் வந்த நேரத்தையும் கணக்குல வைத்து அவர்கள் கஷ்டத்தை எல்லாம் மனசுல நினைச்சு பகவானை பிரார்த்தனை பண்ணி இந்த வியாதி தீர பிரச்சனை தீர ஜோதிடம் பார்த்து சொல்வார். பட்டத்திரியாலையும் போக முடியாது, அவரும் வரமாட்டார். அப்போ என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற போது தன்னுடைய குடும்பத்தார்ட்ட போய் தன்னை அழைச்சின்னு போ சொல்லி கேட்கிறார். ஆனா அவர்களோ வைத்தியத்துக்கு செலவு பண்ணது போரும், இன்னும் ஜோதிடருக்கு வேறையா, நீ இப்படியே இரு நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிடுறா. ஆனா நாளுக்கு நாள் அவருடைய வியாதியோட தன்மை அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்போ அவரோட வீட்டு வேலைக்காரர்கள ஒருத்தர் கோபால குட்டன் பேரு. அவர் சின்ன வயசுல இருந்தே அந்த வீட்டுல வேலை செய்பவனவன். அவனுக்கு பட்டத்திரி மேல ரொம்ப பாசம் ஜாஸ்தி. அதனால அந்த குட்டன் கேட்கிறான், நான் வேணா உங்களோட ஜாதகத்தை எடுத்துன்னு போய் ஜோசியத்தை காமிச்சிட்டு வரட்டுமான்னு கேட்கிறான். அது கேட்ட பட்டத்திரிக்கு சந்தோஷம். என் குடும்பத்தாரே முடியாதுன்னு சொன்ன போது நீ செய்யறேன்னு சொல்றியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவன்கிட்ட தன்னுடைய ஜாதகத்தை கொடுக்குறா. அவனும் அந்த ஜோதிடத்தை எடுத்துன்னு போய் பட்டத்திரியோட ஜாதகத்தை காண்கிறார். இது என்னுடைய எஜமானரோட ஜாதகம், அவர் வாத நோயினால் அவதிப்படுறார், அவர்னால வர முடியாது, அவருடைய குடும்பத்தாரும் வர மறுக்கிறா, அதனால நான் தான் வந்திருக்கேன், இவருடைய நோய் தீருமான்னு சொல்லி நீங்க பார்த்து சொல்லணும்னு சொல்லி அந்த குட்டன் கேட்கிறா. அந்த ஜோதிடர் பட்டத்திரியோட ஜாதகத்தை பார்த்து போய் பிரமிச்சு போறார். அவர் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்றார், உன்னுடைய எஜமானனுக்கு கண்டிப்பாக இந்த வியாதி நீங்கும், அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, ஒரே ஒரு பரிகாரம் செய்தா போதும்,
இந்த வியாதி நீங்கிடும்னு சொல்றார். உடனே அந்த வேலைக்காரனும் ஆவலோட, அப்படியா, என்ன பரிகாரம், நான் உடனே செஞ்சிடுறேன் சொல்லுங்கன்னு கேட்கிறா. அதற்கு அந்த ஜோதிடரான எழுத்தச்சர் சொல்றார், இந்த பரிகாரத்தை நீ செய்ய வேண்டாம், உன்னுடைய எஜமானர் தான் செய்யணும். திருச்சூருக்கு பக்கத்துல குருவாயூர்னு ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இருக்கு. அங்க கிருஷ்ணன் பிரத்யக்ஷ பேசும் தெய்வம், குருவும் வாயுவும் பிரதிஷ்டை செய்த தெய்வம், பெரும் அதிசயங்கள் நிகழ்ந்த தலம், கிருஷ்ணரே ஸ்நானம் செய்த புண்ணிய குளமான அந்த நாராயண சரஸ் குளம் இருக்கக்கூடிய தலம். அப்பேற்பட்ட குருவாயூருக்கு இவரை நீ நேரா அழைச்சின்னு போனோம். அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நாராயண சரஸ் தீர்த்தத்துல இவரை நீராட வைத்து புது வஸ்திரம் தருவித்து, அப்புறம் அந்த கொடிக்கம்பமாகிய துவஜஸ்தம்பம் இருக்கு, அதை தாண்டி பகவானுக்கு வலது பக்கம் ஒரு திண்ணை இருக்கு, அதுல இவரை உட்கார வைத்து மத்ஸ்யம் தொட்டு பாட சொல் அப்படின்னு சொல்றார். அதை கேட்ட வேலைக்காரன் அலறி அடிச்சுன்னு ஓடி வந்து பட்டத்திரிட்ட சொல்றான், ஐயா, உங்களுடைய வியாதி குணமாகும், அதுக்கும் பரிகாரம் இருக்கு. ஆனா அதுக்கு அவர் சொன்ன பரிகாரம் தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை தந்தது அப்படின்னு பட்டத்திரி ஆவலோடு கேட்கிறார். என்ன அப்படின்னு ஜோதிடர் சொன்ன விவரம் எல்லாம் சொல்லி புனிதமான குருவாயூர்ல போய் மீனை நாக்குல வச்சுன்னு பாட சொல்றாருன்னு சொல்றான். அந்த கோவில்ல ஒரு சின்ன குழந்தை ஒரு சின்ன அசுத்தம் செஞ்சுட்டாலே 3 மணிக்கு நேரத்துக்கு மேல கோவில் கதவெல்லாம் மூடி புண்ணியாஜனம் பண்ணி சுத்தி செஞ்சுட்டு தானே திறப்பார்கள். அப்பேற்பட்ட பெருமை மேந்த ஸ்தலத்துல கோவில்ல உங்களை மீனை நாக்குல தொட்டு பாட சொல்றாரேன்னு சொல்றார். அப்படி செய்வதற்கு நீங்க மேல்புத்தூர்லயே இந்த வாத ரோகத்தோடயே இருக்கலாம், நானே உங்களை பாத்துக்கிறேன், இந்த ஜோசியர் இப்படி சொல்லுவார்னு தெரிஞ்சா நான் போயே இருக்க மாட்டேன்னு சொல்றா அந்த குட்டன். பட்டத்திரிக்கு ஜோசியர் கூறியதோட உட்பொருள் தெரிந்தது. நாம இன்னைக்கே குருவாயூர் போகலாம், அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செய்யன்னு சொல்றார். அதை கேட்ட வேலைக்காரன் நான் வர முடியாதுன்னு சொல்லி கோவப்படுறான், அங்கெல்லாம் போய் அசுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அத அவனை சாந்தப்படுத்துறார் பட்டத்திரி. அப்பா, அதுக்கு அர்த்தம் அது அல்ல, மத்ஸ்யம் தொட்டு பாடணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சாதாரண மீன் நீ ஏன் நினைத்துக் கொள்கிற? பகவான் குருவாயூர் அவதாரங்கள முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். பகவான் ரொம்ப இஷ்டப்பட்டு எடுத்த அவதாரம் இந்த மத்ஸ்யாவதாரம். மத்ஸ்யம் தொட்டு என்ன, மத்ஸ்ய அவதாரம் தொடங்கி தசாவதாரம் முழுவதையும் அவர் என்ன பாட சொல்லியிருக்கார். அதனால நம்ம மத்ஸ்யாவதாரம் தொடங்கி தசாவதாரங்களையும் குருவாயூர்ல போய் பாடணும். அதனால நீ இப்போவே என்ன குருவாயூருக்கு அழைச்சின்னு போன்னு சொல்றார். அவருடைய வியாதினால ஏற்கனவே நொந்து போயிருந்த அவருடைய உறவினர்கள்லாம் இது வேறையா அப்படின்னு சொல்லி வெறுப்பு. அதோட சரி வேற வழி இல்லாம குருவாயூர் போறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்கிறது. ஒரு 10-15 பேர் அவரை ஒரு பல்லக்குல வச்சுட்டு குருவாயூருக்கு அழைச்சின்னு போறா. பட்டத்திரியோட மனம் அந்த பல்லக்க விட வேகமாக பயணிக்கிறது. குருவாயூரப்பனோட தரிசனத்துக்காக மனம் ஏங்குறது. அவருடைய மனசுல இருந்த பயமெல்லாம் விலகிறது. அடுத்த நாள் விடியற்கால குருவாயூருக்கு போயாச்சு. அந்த ஜோதிடர் சொன்னபடியே நாராயண சரஸ் குளிக்க வைத்து வேஷ்டி உடுத்தி அவர் சொன்ன அந்த திண்ணையிலையும் உட்கார வைத்தாச்சு. பட்டத்திரி மனம் வருந்தி கண்ணன்ட்ட குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், பகவானே, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம்ப்பா, என்னுடைய வலது பக்க கழுத்துல மட்டும் லேசா ஒரு அசைவு வரும்படி செய், உன்னை பார்க்கறதுக்கு அனுகிரகம் செய், உன்னுடைய சௌந்தரிய ரூபத்தை அடிக்கடி பார்க்காம நான் எப்படி உன்னுடைய பெருமையை பாட முடியும், உன்னுடைய புராணமான நாராயணத்தை நான் எப்படி எழுத முடியும், அதனால நீ எனக்கு தரிசனத்தை தான் சொல்லி நாராயண பட்டத்திரி கேட்கிறா. ஆனா குருவாயூரப்பனும் சொல்றார், என்னால இப்போ உன்னுடைய கழுத்தை சரி செய்ய முடியாது, உன்னுடைய காரியம் என்னைக்கு முடிவடையதோ அன்னைக்குதான் உன்னுடைய வியாதி நீங்கும், நீ இந்த மண்டபத்துல உட்கார்ந்துட்டு கழுத்தை சாச்சுண்டே நீ என்ன பார்க்கணும்னு நினைக்க வேண்டாம், எனக்கு உன்னுடைய கழுத்தோட 2 பக்கமும் நன்னா தெரியும், அதனால என் கழுத்தை திருப்பி என்னால உன்னை பார்க்க முடியும், நான் என் தலை சாச்சு நான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பாண்டுரங்கனாக மாறி இடுப்புல கைய வச்சுட்டு தலையை சாய்த்து பட்டத்திரிய பார்த்து நீ நாராயணியம் ஆரம்பித்துக் கொள்னு சொல்றார் கிருஷ்ணன் குருவாயூரப்பன். இப்பொழுதும் நாராயணிய பட்டத்திரி மண்டபத்துல உட்கார்ந்து பார்த்தா நமக்கு அந்த குருவாயூரப்பன் தெரிய மாட்டான். ஆனால் குருவாயூரப்பன் நின்று கொண்டிருக்கும் இடத்திலிருந்து நம்மை காண முடியும். அப்பேற்பட்ட புனிதமான இடமானதால் இப்பொழுது அங்கு ஒரு செப்பு பட்டயம் வைத்து நாராயண பட்டத்திரி நாராயணியம் எழுதிய இடம் அப்படின்னு சொல்லி அங்கு எழுதி வைத்திருக்கின்றனர். பட்டத்திரி நாராயணியம் எழுதி முடித்தவுடன் இந்த ஊர்ல உள்ள எல்லா இடமும் எனக்கு சொந்தம், ஆனால் இன்று முதல் இந்த இடம் மட்டும் உனக்கு சொந்தம் அப்படின்னு இது இனிமேல் பட்டத்திரி மண்டபம்னு அழைக்கப்படும்னு அந்த குருவாயூரப்பனை கூறினார். ஸ்ரீமத் பாகவத சரித்திரத்தை வடமொழி ஸ்லோகங்கள் மூலமாக விளக்கி கூறி வழிபட்டு துதி செய்தார். குருவாயூரப்பனை தன்னுடைய தலை சாய்த்து பட்டத்திரியை பார்த்து மீனை தொட்டு பாட ஆரம்பிக்கலாம்னு உத்தரவு வழங்க மத்ஸ்யாவதாரம் தொடங்கி திருமாலின் அவதாரங்களை எல்லாம் தொகுத்து நாராயணியம் என்ற நூலாக பாடினார் நாராயண பட்டத்திரி. நோயின் தாக்கத்தினால் கைகளால் எழுத முடியாத நிலையில் பட்டத்திரி சொல்ல சொல்ல அவருடைய தம்பி ஓலைச்சுவடியில் எழுதி நமக்கு அளிக்கப்பட்டதை ஸ்ரீமன் நாராயணியம் வரப்பிரசாதம்.
அவரது பக்திக்கு கட்டுண்டான் குருவாயூரப்பன். அவ்வப்போது தன்னுடைய தலை அசைப்பின் மூலம் அவரது ஸ்தோத்திரங்களை எல்லாம் அங்கீகாரம் செய்தாராம். அதுவும் பிரகலாத சரித்திரத்தை பட்டத்திரி வர்ணிக்கும் போது மூலஸ்தானத்திலிருந்து ஒரு சிம்ம கர்ஜனை கேட்டதாம் நரசிம்மனாக காட்சியளித்ததாகவும் சொல்லப்படுவதுண்டு. 1034 வடமொழி ஸ்லோகங்களால் ஆனது இந்த ஸ்ரீமன் நாராயணியம். தினமும் 10 ஸ்லோகங்கள் வீதம் ஒரு தசகம். 100 தசகங்களில் நாராயணியத்தை பாடி முடித்த நாராயண பட்டத்திரி சில நேரங்களில் 1-2 என கூடுதலாகவும் பாடினார். நாராயணியம் நூலை அவர் நிறைவு செய்த வேளையில் குருவாயூரப்பன் அருளால் அவரது வாத நோயும் பூரணமாக குணமானது. 1586ஆம் ஆண்டு விருச்சிகம் 28ஆம் நாளில் ஸ்ரீ பட்டத்திரி அவர்கள் ஸ்ரீமன் நாராயணிய காவியத்தை கிருஷ்ணனின் பாதங்களில் சமர்ப்பித்து அனைவருக்கும் பெருமை கொடுத்த நாள். எந்த காவியத்துக்கும் இல்லாத பெருமை இந்த நாராயணியத்திற்கு உண்டு. என்னவென்றால் இந்த நாராயணியம் என்கிற கிரந்தம் முழுவதுமே நாராயண பட்டத்திரியும் குருவாயூரப்பனும் பேசும் பாவனையில் எழுதப்பட்டுள்ளது. ஸ்ரீ குருவாயூரப்பன் ஆலயத்தில் நடைபெறும் வருடாந்திர உற்சவ தினங்களில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் இந்த ஸ்ரீமன் நாராயணிய தினம் விசேஷமாக கொண்டாடப்படுறது. இன்று பிரதோஷ மாதலால் தசகம் 25 நரசிம்ம அவதாரமும் பௌர்ணமியில் அவசியம் சொல்ல வேண்டிய கஜேந்திர மோக்ஷம் தசகமும் பாராயணம் செய்வோம். ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. தசகம் 25 நரசிம்ம அவதாரக. நரசிம்ம அவதாரம். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோ கர்ணௌ சமாச்சூர்ணயன் ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா பூத்ரவஹ ஸ்ருத்வாயம் கில தைத்யராஜ ஹிருதயே பூர்வம் கதாப்யஸ்ருதம் கம்பः கஷ்சன சம்பபாத சலிதோ அப்யம்போஜபூர்விஷ்டராத் दैत्ये दिक्षु विसृष्ट चक्षुषि महासंरम्भिनिस्तम्भतः सम्भूतन्न मृगात्मकं न मनुजाकारं वपुस्ते विभो किं किं भीषणमेतदद्भुतमिति व्युद्भ्रान्तचित्ते सुरे विस्फुर्जद्धवलोग्ररोम विकसद्वर्ष्मा समाजृम्भताः तप्तस्वर्ण सवर्ण गूर्णदतिरूक्षाक्षं सटाकेसर प्रोत्कम्प प्रणिकुम्भिताम्बरमहो जीयातवेदं वपुः व्याप्तव्याप्तमहादरी सकमुखं खड्गोग्रवल्गन्महा जिह्वा निर्गम दृश्यमान सुमहा दंष्ट्रायुगोड्डामरम् उत्सर्पद्वलिभङ्गभीषणहनुं ह्रस्वस्तवीयस्तरग्रीवं पीवरदोषतोद्गतनक क्रूरांशुदूरोल्बणम् व्योमोल्लङ्घिगणागणोपमगन प्रद्वाण निर्धावित स्पर्धालुप्रकरं नमामि भवतस्तन्नारसिंहं वपुः नूनं विष्णुरयं निहन्यमुमिति भ्राम्यद्गदाभीषणम् दैत्येन्द्रं समुपाद्रवन्तमधृताः दोर्भ्यां पृथिव्याममुं वीरो निर्गलितोत खड्गफलकौ गृह्णन् विचित्रश्रमान् व्यावृण्वन् पुनरापपात भुवनग्रासोद्यतं त्वामहो भ्राम्यन्तं दितिजादमं पुनरपि प्रोद्गृह्य दोर्भ्यां जवाद् द्वारे तोरुयुगे निपात्य नकरान् व्युत्काय वक्षो भुवि निर्बिन्दन्नदि गर्भ निर्भरगलत् रक्ताम्बुबद्धोत्सवम् पायं पायमुदैरयो बहुजगत् संहारि सिंहारवान् त्यक्त्वा तं हतमाशु रक्तलहरी सिक्तोन्नमद्वर्ष्मणि प्रत्युत्पत्य समस्तदैत्यपटलीं चाकाद्यमाने त्वयि
भ्राम्यद्भूमिविकम्पिताम्बुदिकुलं व्यालोलशैलोत्करं प्रोत्सर्पत्कचरं चराचरमहो दुस्तामवस्थां ददौ तावन्मांसवपाकरालवपुषं घोरान्त्रमालादरं त्वां मध्ये सबमिद्दकोपमुषितं दुर्वारगुर्वारमम् अभ्येतुन्न शशाक कोऽपि भुवने दूरे स्थिता भीरवः सर्वे शर्वविरिञ्चि वासवमुखाः प्रत्येकमस्तोषत भूयोऽप्यक्षत रोषधाम्नि भवति ब्रह्माज्ञया बालके प्रह्लादे पदयोर्नमत्यपभये कारुण्यभाराकुलः शान्तस्त्वं करमस्य मूर्ध्नि समदाः स्तोत्रैरतोद्गायतः तस्या कामधियोऽपि तेनितवरं लोकाय चानुग्रहम् एवं नाटितरौद्रचेष्टित विभो श्रीतापणीयाभिद श्रुत्यन्तस्फुटगीत सर्वमहिमन्नत्यन्तशुद्धाकृते तत्तादृङ्निखिलोत्तरं पुनरहो कस्त्वां परोल्लङ्घयेत् प्रह्लाद प्रिय हे मरुत्पुरपते सर्वामयात् पाहि माम्. नारायणीयं दशकं 26 गजेन्द्र मोक्षः गजेन्द्र मोक्षम्. इन्द्रद्युम्नः पाण्ड्यखण्डादिराजः त्वद्भक्तात्मा चन्दनाद्रौ कदाचित् त्वत्सेवायां मग्नधीरालुलोके नैवागस्त्यं प्राप्तमातिथ्यकामम् कुम्भोद्भूतिः सम्भृतक्रोधभारः स्तब्धात्मा त्वं हस्ति भूयं भजेति शप्त्वा तैनं प्रत्यगात्सोऽपि लेभे हस्तीन्द्रत्वं त्वत्स्मृतिव्यक्तिधन्यम् दुग्धाम्बोधेर्मध्यभाजित्रिकूटे क्रीडन् शैले यूतपोऽयं वशाभिः सर्वान् जन्तूनत्यवर्तिष्ठ शक्त्या त्वद्भक्तानां कुत्र नोत्कर्षलाभः स्वेन स्तेम्ना दिव्यदेशस्य शक्त्या सोऽयं केदान् अप्रजानन् कदाचित् शैलप्रान्ते घर्मतान्तः सरस्यां यूतैः सार्धं त्वत्प्रणुन्नोभिरेमे हुहुस्तावद्देवलस्यापि शापात् ग्राहीभूतस्तज्जले वर्तमानः जग्राहैनं हस्तिनं पाददेशे शान्त्यर्थं हि श्रान्तिदोषि स्वकानाम् त्वत्सेवाया वैभवात् दुर्निरोधम् युध्यन्तं तं वत्सराणां सहस्रं प्राप्ते काले त्वत्पदैकाग्र्यसिद्ध्यै नक्राक्रान्तं हस्तिवर्यं व्यदास्त्वम् आर्तिव्यक्तप्राक्तनज्ञानभक्तिः शुण्डो क्षिप्तैः पुण्डरीकैः समर्चन् पूर्वाभ्यस्तं निर्विशेषात्मनिष्ठं स्तोत्रश्रेष्ठं सोऽन्वगादीत्परात्मन् श्रुत्वा स्तोत्रं निर्गुणस्तं समस्तं ब्रह्मेशाद्यैर्नाहमित्यप्रयाते सर्वात्मा त्वं भूरि कारुण्यवेगात् तार्क्ष्यारूढः प्रेक्षितो भूः पुरस्तात् हस्तीन्द्रं तं हस्तपद्मेन धृत्वा चक्रेण त्वं नक्रवर्यं व्यदारि कन्दर्वेऽस्मिन् मुक्तशापे सहस्ति त्वत्सारूप्यं प्राप्य देदीप्यते स्म एतद्वृत्तं त्वाञ्च माञ्च प्रगेयो गायेत् सोऽयं भूयसे श्रेयसे स्यात् इत्युक्त्वैनं तेन सार्धं गतस्त्वं धिष्ण्यं विष्णो पाहि वातालयेश. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द.